அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஷார்ட்ல பார்த்த மாதிரி ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் சொல்லப்படுகிற அனைவருக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 குறித்து தான் இப்ப பார்க்க போறோம். உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள்ல 25% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில உங்களுடைய குழந்தைகளும் படிக்க முடியும். அதுவும் இலவசமா படிக்க முடியும். அதை ஆர்டிஇங்கிற இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் உறுதி செஞ்சிருக்கு. இதுக்கு தேவையான ஆவணங்கள் குழந்தையினுடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட்னு சொல்லப்படுகிற இருப்பிட சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிபிகேட்னு சொல்லப்படுகிற ஜாதி சான்றிதழ், மூன்றாவதாக இன்கம் சர்டிபிகேட்னு சொல்லப்படக்கூடிய வருமான சான்றிதழ். இதையெல்லாம் பெறுவதற்கு உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய இ-சேவை மையங்களை நீங்க அணுக முடியும். அதற்கு முன்பாக நீங்க ஒரு மிக முக்கியமான ப்ரூஃபை எடுத்து வச்சிருக்கணும். அது குழந்தையினுடைய ஆதார் அட்டை. குழந்தையினுடைய ஆதார் அட்டை மற்றும் உங்க குடும்பத்தினுடைய குடும்ப அட்டை, தாய், தந்தையர் மற்றும் குழந்தை இவர்கள் இருக்கக்கூடிய குடும்ப அட்டை, இது இரண்டையும் வச்சு நீங்க சாதி சான்றிதழ் மற்றும் வருமான சான்றிதழ்களை பெற்றுக்க முடியும். சாதி சான்றிதழ்களுக்கு ஒருவேளை தாய் மற்றும் தந்தையர் ஒரே சாதியினை சேர்ந்தவராக இருந்தால் ஏதேனும் ஒருவரினுடைய சாதி சான்றிதழ் வைத்து அந்த குழந்தையினுடைய சாதி சான்றிதழை பெற்றுக்க முடியும். ஒருவேளை தாய், தந்தையர் இருவரும் வெவ்வேறு சாதியினரை சேர்ந்தவராக இருந்தால், தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குங்க, அந்த குழந்தை தாய் அல்லது தந்தை இருவர்களை எவருடைய சாதியினை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில 2 பேர்ல யாராவது ஒருத்தருடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வச்சு அந்த குழந்தைக்கு நீங்க ஜாதி சான்றிதழை வாங்க முடியும். மூன்றாவதா நம்ம நேட்டிவிட்டி சர்டிபிகேட், இருப்பிட சான்றிதழை பத்தி பார்ப்போம். இருப்பிட சான்றிதழை பொறுத்த வரைக்கும் குழந்தையினுடைய பர்த் சர்டிபிகேட்டை வச்சு நீங்க இருப்பிட சான்றிதழை பெற்றுக்க முடியும். இந்த 3 சான்றிதழ்களையும் பெற்ற பிறகு குழந்தையினுடைய புகைப்படம், ஆதார் அட்டை மற்றும் இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ் அல்லது சாதி சான்றிதழ் இதையெல்லாம் வச்சு பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களுடைய முகவரிக்கான சான்றிதழ், அதாவது அவர்களுடைய ஆதார் அட்டை அல்லது ஓட்டர் ஐடி இல்ல டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சான்றை வச்சு நீங்க பள்ளிகள்ல விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி 21 ஏப்ரல்ல இருந்து அடுத்த மாதம் மே மாதம் 20ஆம் தேதி வரையிலுங்க. இந்த மாதிரி நீங்க விண்ணப்பித்த பிறகு அவர்கள் குலுக்கல் முறையில, ஒருவேளை விண்ணப்பங்கள் அதிகமா பெறப்படுற நேரங்கள்ல குலுக்கல் முறையில குழந்தைகளை தேர்ந்தெடுப்பாங்க. 100 குழந்தைகளுக்கு 25 குழந்தைகள் வீதம் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த குழந்தைகள் அந்தந்த பள்ளிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகள்ல 8ஆம் வகுப்பு வரை இலவசமா பயில முடியும். உதாரணத்துக்கு நீங்க உங்க குழந்தையை சேர்க்கக்கூடிய பள்ளி எல்கேஜியிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கீம்ல என்ரோல் பண்றதுக்கு நீங்க எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பு, இந்த 2 வகுப்புகள்ல மட்டும்தான் என்ரோல் பண்ண முடியும். இடைப்பட்ட வகுப்புகள்ல யூகேஜிலயோ அல்லது 1ல இருந்து 8 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, இந்த மாதிரி வகுப்புகள்ல உங்களால என்ரோல் பண்ண முடியாது. நீங்க உங்க குழந்தையை சேர்க்கும் போதே ஒண்ணு அந்த குழந்தை எல்கேஜில சேர்க்க முடியும், இல்லைன்னா 1ஆம் வகுப்புல சேர்க்க முடியும். இதற்காக அரசாங்கம் குறிப்பிட்ட பிறந்த நாள், பிறந்த தேதிகளுக்கு உள்ள பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் அப்ளை ஆகும்ன்றத சொல்லியிருக்காங்க. அதையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுற குழந்தைகள் ஒருவேளை உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளி 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பள்ளியில உங்க குழந்தை 8ஆம் வகுப்பு வரைக்கும் இலவசமா படிக்க முடியும். ஆனால் 9, 10, 11, 12 வகுப்புகளுக்கு அவங்க கட்டணம் கட்டி தான் ஆகணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சட்ட தகவல்களுக்கு எங்க பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சட்ட சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.